விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய நான் எனக்கு விஷாலுக்கும் டைரெக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன். கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம். விஷால் பார்க்க போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக வீட்டு நெருங்க போயிட்டுருக்கோம். பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். என் அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டுருக்காரு, ஆப்போசிட்டில் போகிறாரு நான் விளையாட்டாக சொன்னவரும் நான் வரவங்க பார்த்து பயந்துட்டு போகிறாப்பிலையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லைப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு நம்ம வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டாரு இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், இங்கே காணணும்னா சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டார்ல, குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கரெக்டாக. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டாக சொல்ல போனோன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம், பார்த்தா விஷால் என்ட்ரி. எனக்கு சுருனாகுது, யார் முகத்தை காலம்புறா பார்க்குறோம் நினைச்சோமோ அந்த முகம், ஆமாம் அந்த முகம் நிற்குதுன்ட்டு நான் முகத்தை திருப்பி அந்த பக்கம் போயிட்டேன். சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாருன்னா சச் அ நைஸ் சோல். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் தங்கமான கேரக்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், கான்டாக்ட் பண்ண முடியலைங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு தான், அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு. அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல்.